OnePlus கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlus 8ம் 8 Proவும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது சாம்சங் ஆப்பிள் மாதிரி பெரிய பெரிய ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ் எல்லாம் போட்டி போடுற அளவுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோடு வந்திருந்தாலும் OnePlus ஃபேன்ஸே தலை சுற்றி போகிற அளவுக்கு இதோட விலையையும் ஏற்றிருந்தாங்க. ஆனால் OnePlus அவங்க விளையாட்டை இன்னும் நிறுத்தலை. கூடிய சீக்கிரமே OnePlus Zங்கிற ஒரு பட்ஜெட் ஃபோனை லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாரும் இது OnePlus 8 Pro கூடவே லான்ச் ஆகுன்னு எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் இதோட லான்ச் டேட் தான் தள்ளி போயிருக்கே தவிர இந்த பிளான் எதுவும் கேன்சல் ஆகலை. 2015 OnePlus Xங்கிற ஒரு ஃபோன் வெளியாகிருந்து அதோட ஒரு அடுத்த ஜென்ரேஷன் ஃபோனாக தான் இந்த OnePlus Z இருக்க போகுது. இதோட விலை ஒரு 25,000-30,000 ரேஞ்சில் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த OnePlus Zயில் ஒரு 6.3 இன்ச் AMOLED டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளேயோட ரீஃப்ரெஷ் ரேட் கண்டிப்பாக 90 Hz தான் இருக்கும். ஏன்னா OnePlus ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஃபியூச்சர் ஃபோன்ஸ் எல்லாமே ஹை ரீஃப்ரெஷ் ரேட்டோட தான் வரும்னு. இந்த ஃபோனோட ஹார்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 1000ங்கிற சிப்செட் தான் இருக்க போகுது. இது Snapdragon 865 அளவுக்கு பவர்ஃபுல்லாக இல்லைன்னாலும் இதுவும் ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேடான சிப்செட் தான். கேமரா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா OnePlus 7 Proவோட அதே செட்டப் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனில் பேஸ் வேரியண்ட்லேயே 8GB RAM இருக்க போகுது அண்ட் இது ஒரு 5G ஃபோனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் டேர்ம் யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் கூட இந்த ஃபோனை வாங்கிக்கலாம். இந்தியா மாதிரியான மார்க்கெட்ஸில் OnePlus ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இது iPhone SE 2வை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக சேல் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனால் நீங்கள் ஒரு நல்ல காம்பேக்டான ஒரு பவர்ஃபுல் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக iPhone SE 2வை அடிக்கிறதுக்கு எந்த ஃபோனும் கிடையாது. ஆனால் அதோட டிசைன் பார்த்தீங்கன்னா 2015 இருக்கிற ஒரு ஃபோனோட டிசைன் மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு பரவாயில்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக iPhone SE 2வே வாங்கலாம். ஆனால் மற்றபடி எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் OnePlus Z வேறு லெவல் ஃபோன்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் மேக்ஸ்வெல். குட் பை.